மணிகண்டா, நீ எங்க இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இருக்கேன். வா, சீக்கிரமா வா, ஸ்கூலுக்கு போணும்ல. வரேன் வரேன். நீ எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல. இவளுக்காக மாங்காய் பறிக்க போயிருந்தேன். என்ன வேஷம்டா இது? போய் குளிச்சிட்டு வா. மாலு என்ன படிச்சிட்டு இருக்க? நீ நல்லா படிக்கணும், சரியா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓஞ்சிருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. மாலு, விளையாடு பாப்பா, நீ ஓஞ்சிருக்கலாகாது. கொஞ்சம் அதை நிறுத்துறியா மாலு? பாப்பா, நீ படிச்ச பாடத்தையே படிக்காம கணக்கை எடுத்து பாரு. ஆமா, உன்னோட ஸ்லேட் எங்க? இங்கதான் இருந்துச்சு. இந்தா. அண்ணா, கணக்கு வேணாம், நான் பாட்டே படிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், கணக்க படி போதும். அவளுக்கு என்ன இஷ்டமோ அதை படிக்கட்டும் மணிகண்டா. அம்மா, அண்ணா பாட்டு படிக்க வேண்டாம்னு சொல்றான். உனக்கு அண்ணன் கணக்கு சொல்லி தருவான், வேகமா படி. அப்பா உனக்கு கலர் பென்சில் வாங்கிட்டு வருவாரு. ஐயோ, என்னங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஐயோ, விடுங்க. இனிமே இதுக்கு உயிர் வராதா அண்ணா? அதுதான் செத்து போயிடுச்சு, அப்புறம் எங்க இருந்து உயிர் வரும்? நீ கவலைப்படாதம்மா, அம்மன் கோவில்ல நிறைய இருக்கு, நான் உனக்கு பிடிச்சு தரேன். எப்போ? இப்பவே பிடிச்சு தரேன். ஆனா அம்மா போக விடுவாங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்குமாலு. என்னதண்ணா? நீ இப்பவே போய் குளத்துல குளிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லு. பிடிவாதம் பிடி, அம்மா சரின்னு சொல்லிடுவாங்க. அம்மா வரேங்க, அழு அழு. என்னங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம்? இங்க பாரு, சும்மா அழுதுட்டு இருக்க கூடாது. தம்பி மணிகண்டா, நீ தானே சொன்ன பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமா போனோம், பேச்சு போட்டி எல்லாம் எனக்கு. ரிபப்ளிக் டேமா, நான் தான் ஸ்கூல் லீடர், அப்ப நான் தானே போய் பேசணும். உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ஆமா, உனக்கு என்ன வேணும்? இதுல இருந்த மீன் செத்துடுச்சுமா. ஓ, அதுவா விஷயம்? அப்பா கிட்ட சொல்லி வேற புடிச்சு தர சொல்றேன். எனக்கு இப்பவே வேணும். ஐயோ, இத பாருங்களேன், 2 பேரும் சும்மா விளையாடிக்கிட்டே இருக்காங்க. பசங்களோட படிப்புல அம்மா மட்டும் அக்கறை எடுத்தா பத்தாது, அப்பாவுக்கும் அக்கறை இருக்கணும், புரியுதா? என்ன என்ன பிரச்சனை?
மாலுவோட ஒரு மீன் செத்து போயிடுச்சுப்பா. அவ்வளவுதானா? அதனால என்ன? அப்பா உங்களுக்கு நிறைய மீன் பிடிச்சு தர்றேன், சரிதானே? வேண்டாம்ப்பா, நான் போய் குளத்துல இருந்து அவளுக்கு பிடிச்சு போடா, தரேன். போய் பிடிச்சு கொடு. மாலு, வா போலாம். நல்ல அப்பா. அவங்க குழந்தைங்க தானே, குழந்தைங்க அப்படித்தான் விளையாடணும், அப்பதான் அறிவும் திறமையும் வளரும். ச்சே. ஐயோ, இந்த இத பொடிடி. என்ன பசங்க நீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க தண்ணியே பார்த்தது இல்லையா? பேசாம மேல ஏறி போங்க. கொஞ்ச நேரம் தானே நாங்க விளையாடிட்டு போறோமே. டேய் போடா இங்க இருந்து. பேச வந்துட்டான். தண்ணியே நாசம் பண்ணிட்டீங்க, போங்க. இதுங்க கிட்ட நாம சமாளிக்க முடியாது. நாமளே இங்க இருந்து போயிருந்தா நல்லது. என்ன பசங்க? என்ன ஜானகி, பசங்க கிட்ட கோச்சிக்கிட்டு போறியா என்ன? பின்ன என்ன? பசங்க தண்ணியில நல்லா விளையாடட்டும், அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சுகமா இருக்கு இல்லையா? பசங்க விளையாடுற வயசுல விளையாடணும், கேள்விப்பட்டது இல்லையா நீ? ஐயா, இவரு சொல்ல வந்துட்டாரு பாரு. உனக்கே ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்றியா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. பார்த்து போ. பசங்களா, நானும் உங்களோட குளிக்க வர போறேன். கண்ணாடி இங்க வைமா. மாலு, நீ என் பென்சிலை பாத்தியா? நான் உன்ன பார்க்கல, அது உன் பாக்ஸ்ல தான் இருக்கும். தொலைஞ்சிச்சுன்னு உனக்கு எத்தனை பென்சில் தான் வாங்கி கொடுக்கறது? கிடைச்சிருச்சு. அப்பா, மாலு சீக்கிரம் வா. இதோ வரேன். போலாமா? அப்பா, இது கலர் பென்சில் வாங்கிட்டு வந்தீங்களா? நான் நேத்து கலர் பென்சில் வாங்கிட்டு வந்தனே, நான் அதை எங்க வச்சேன்? எதுக்கு நீங்க போய் சொல்றீங்க? நீங்க வாங்கிட்டு வந்ததானே இங்க இருக்கிறதுக்கு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அப்பா போய் எடுத்துட்டு வர்ற என்ன? அந்த பக்கம் நிறைய பூ இருக்கு, நம்ம பறிச்சுக்கலாமா? நாம கண்டிப்பா பறிக்கணும் மாலு. கொஞ்சம் சீக்கிரமா வா. இத புடி, சீக்கிரமா வா. இங்க மீன் இருக்கு, அதை பிடிக்கணும். இத பிடிச்சுக்கோ. ஓ, எவ்வளவு மீன்! சீக்கிரம் பிடிங்கண்ணா. நிறைய மீன் இருக்கு. இருக்கிற எல்லா மீனையும் நான் பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டேன். ஓ, குதிச்சிடுச்சே. சீக்கிரம் இந்த மீனை பிடி. பிடிச்சிட்டேன். ஓ, என்னம்மா இப்படி பண்ணிட்ட நீ? தண்ணியில முழுகி செத்து போயிருப்பியம்மா. இந்த துணியை போட்டுக்கிட்டு எப்படி ஸ்கூலுக்கு போ? ஆமா, ஈரமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பல வருடங்கள் பல சுதந்திர போராட்ட வீரர்களாலும் அவர்களது முழு முயற்சியினாலும் நமது இந்தியா நமக்கு சொந்தமானது. இப்படிப்பட்ட இந்தியாவையும் இந்திய சட்ட விதிகளையும் இந்திய நாட்டின் குடிமக்களான நாம் ஒவ்வொருவரும் போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது முக்கிய கடமையாகும். பல மகாத்மாக்களின் உதிரத்தால் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். பல மொழி பேசுபவர்கள், பல மதத்தினர் ஒற்றுமையாக வேற்றுமையின்றி நம் நாட்டில் வாழ்கின்றனர். ஜாதி மத வேதமின்றி, ஏற்ற தாழ்வின்றி இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்வதே நம் நாடாகும். பல வருடங்கள் பல சுதந்திர போராட்ட வீரர்களாலும் அவர்களுடைய முழு முயற்சியாலும் நமது இந்தியா நமக்கு சொந்தமானது.
இப்படிப்பட்ட இந்தியாவையும் இந்திய சட்ட விதிகளையும் இந்திய நாட்டின் குடிமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். பல மகாத்மாக்களின் உதிரத்தால் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். பல மொழி பேசுபவர்கள், பல மதத்தவர்கள். இந்த நேரத்தில் நான் இந்தியன் என்று கூற பெருமைப்படுகிறேன். இத்துடன் என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். ஜெய் பாரத். ஏண்டா டேய், ஊமையாடா நீ? உனக்கு ஸ்கூல் லீடர்ங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் உனக்கு தெரியாது? உன்னை ஸ்கூல் லீடர் ஆக்கின பாரு, அது ஏன் தப்பு. நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டியே. வந்திருக்கிற கோலத்தை பாரு, துணி எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு. உன் இஷ்டப்படி வர்றதுக்கு இது என்ன சத்திரமா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பசங்களோட மூஞ்சில முழிக்கிறதே எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு முழுக்கா நீ ஆபீஸ் வாசலையே நில்லு. பசங்கள்லாம் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணும் போதுதான் உனக்கு புத்தி வரும். போடா, போய் நில்லு போ. இந்தாமா. ஓகே சார். மணிகண்டா, உனக்கு நான் கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன்பா. என்னம்மா சொல்றீங்க? சார், காலையில என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பிரமாதண்டா. நீ இந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே எடுத்துக்காட்டா இருக்கப்பா. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறப்பா. ஆசைகள் கனவாய் நெஞ்சிலே குடியிருக்க, தாய்ப்பால் உதட்டிலே இனிக்குதையா. நன்றி நான் யாரிடம் சொல்வதோ? இந்த பிறவியை வரமாய் தந்த என் தாயிடமா, இல்லை இயற்கை என் கண்களுக்கு தந்த காட்சிகளுக்கா? இந்த அண்ட சராசரங்கள் என்றும் உனக்கு அடிமை என் தாயே. இதே ஜோர்ல இன்னொன்னு கூட எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க. எல்லாருக்கும் ஊத்தி கொடு. இன்னைக்கு இந்த செலவு என்னோடது. இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என் மணிகண்டனால. என்ன உன்னோட மணிகண்டனா? இந்த ஊரோட செல்ல புள்ளலாம் அவன். அவ உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. அது சொல்லவே வேண்டாம். பாஸ்கரா, நான் எப்பவும் கொண்டு போவனே அதை கொடு. அது எப்பவோ தயாரா இருக்கு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த கள்ளுக்கடை மீன் குழம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு தினமும் என் பொண்டாட்டி இதுவே கேக்குற. இந்த மாதிரி காரஞ்சாரம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணுமா சொல்லுன்னு கேக்குறேன். என்ன சசி, இங்க எப்படி? இந்த கடையில சரக்கு கல்லோட வாசனை நீ தாராளமா பிடிக்கலாம். கொடுத்த காசுக்கு திருப்தியா இருக்கும். சரி, அப்போ நான் கிளம்புற கவிஞரே. ஓகே, போயிட்டு வா. வெற்றியோட வா. தலக்கு ஒரே இடியும் மழையுமா இருக்க. யாரு? டீச்சரா? வாங்க, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, போற வழியில சங்கரன் மாஸ்டர் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நானும் போய் பார்த்தேன். இப்ப எப்படி இருக்காரு? உடம்புக்கு முடியாம இருக்காரு. ஆமா, அவருக்கு வயசாயிடுச்சுல்ல. ஆமா, என்ன பண்றது? ஆமா, எங்க உங்க ரெண்டு பசங்களும்? 2 பேரும் உள்ள இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் கூப்பிடுறேன். மணிகண்டா, உன்னை பார்க்க உன் டீச்சர் வந்திருக்காங்க.
ஆமா டீச்சர் அம்மா ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காரலாம். இல்ல பரவாயில்ல. அவ இங்க இல்லையா? ரேணுகா, ரேணுகா. இதோ வரேங்க. ஆ, ரொம்ப நல்ல காரியம் பண்ணப்பா. இங்க வாப்பா. உங்க பையன் மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்ல. மாலு பாத்தியா? இந்த டீச்சரோட அன்பளிப்பு. ஹை பாக்ஸ். இந்தா. நீ நல்லா படிக்கணும் என்ன? அப்ப நான் கிளம்புறேன். டீ குடிச்சிட்டு போங்க. இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். நீ அண்ணனை போல படிக்கணும் என்ன? டீச்சர் அண்ணன் தான் எனக்கு எல்லாம் கத்து கொடுப்பாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேங்க. சரிங்க. ம். பாத்தியாடி என் பிள்ளைய பாத்தியா? அது சரி. இப்ப மட்டும் இவன் உங்க பையனா? வா. சீக்கிரமா வாமா. மாலுவ சீக்கிரம் நடக்க சொல்லுங்க. அட சீக்கிரம் வா, படகு போயிரும். வா வா. அண்ணன் மெதுவா சீக்கிரம் வா. மாலு சீக்கிரம் வா. பாத்து வா. கீழே விழுந்துடுவா. பாத்து உட்காரு. நான் தான் முதல்ல ஏறுவேன். பாத்து ஏறு. மாலு சீக்கிரமா ஏறு. வா. இங்க இடம் இருக்கு பாரு. நல்லா தள்ளி உட்காரு. போலாம். ஆமா நாராயணனே, இந்த செண்டை மேளம் எல்லாம் எங்க போகுது? சிதம்பரம் கோவில் திருவிழா இல்ல, அங்க போய்கிட்டு இருக்கு. எடுக்காதப்பா, நான் வந்துகிட்டே இருக்கேன் பாரு. இந்த இது ஒரு கை பிடிச்சு அப்படியே இறக்கி வைய. ஒரு கை புடிங்க. பார்த்து கவனமா, எதையும் நசுக்கி விடாதப்பா. அப்படியே இதையும் புடி. இத அந்த பக்கம் வச்சிடு. சீக்கிரம் வந்துருவியா? நான் வந்துடுறேன். பஸ் எடுக்கிற நேரமாச்சு, சீக்கிரமா வா. ஒரு வாழைக்குள்ள தூக்கிட்டு வர அட கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா. ஒரு பெருசு ஏதோ வந்துட்டேன்ல. பிடிப்பா. அப்புறம் ஏன் நிக்குது? வண்டியை எடு.
செல்லக்குட்டி. பாத்து அப்பாவில பாத்து இருக்குங்க. பாத்து. அப்படி இப்படி இப்படி இப்படி. வா. ம். அப்பா மின்னல். நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க. அட நல்ல மழை பெய்யுதே. இந்த மழையில பசங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது? ஐயோ, நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். ஐயா இன்னைக்கு கணக்கு டெஸ்ட் இருக்குப்பா. நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன். போலினா சார் ரொம்ப திட்டுவாங்க. இப்ப என்ன பண்றது? நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம். அண்ணா நீயே போக வேண்டாம். தண்ணில கப்பல் விட்டு விளையாடலாம். நான் போறேம்மா. இல்லைன்னா மாசனை கொண்டுடுவாரு. நீ இரு, நான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறேன். சாயங்காலம் மறக்காம பையனை கூட்டிட்டு வந்துருங்க. சரி. பாத்து பாத்துப்பா. சே, என்ன மழை இது. வா. பாத்து பாத்துப்பா. என்னப்பா இவ்வளவு மழை பெய்யுது? ஸ்கூல் போகிறதுக்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீ வாடா. ஸ்கூல்ல எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்களா? சீக்கிரமா வாடா, போய் பார்க்கலாம். அப்பா கண்ணா நான் வராரு பாருங்களேன். என்னண்ணா பெருமழை பெய்யுற நேரத்துல எங்க போற? இவனை ஸ்கூல்ல விடுறதுக்காக தான். மழை தான் இந்த அடி அடிக்குதே, இப்ப ஸ்கூலா இருக்கும். என்ன பண்றது? சொல்ற பேச்சு கேட்டா தானே. இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரேன். நேராத்துல வெள்ளம் அதிகமா போகுது, பார்த்து கவனமா போங்க. இத எங்க கொடுக்கணும்? நல்லா முத்தி இருக்க. வெள்ளம் போற நேரத்துல இதை எங்க கொண்டு போய் விற்கிறது? மழை இப்படியே பெஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா வெள்ள தண்ணி அதிகமா தான் ஓடும். இந்த பக்கம் போனீங்கன்னா கரையே தெரியாத அளவுக்கு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இந்த மழை இப்படியே பெஞ்சதுன்னா என்னென்ன நஷ்டமாகுமோ யாருக்கு தெரியும்? பெருமழை காலம்ல என்ன பண்றது சொல்லு. சரி, நான் இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன். சரி, போயிட்டு வானே. இப்படி மழை பெய்யுது, நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கிறது? வேற என்ன பண்றது? இந்த மழையிலயும் பசங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்கல்ல டீச்சர். இந்த மழையில எப்படி கிளாஸ் எடுக்கிறது? கிளாஸ் பூரா தண்ணியா இருக்குமே. என்ன பண்றது? நம்ம ஸ்கூல் அப்படி. மழையில நிக்காதீங்க, சீக்கிரம் சீக்கிரமா உள்ள போங்க. போங்க போங்க. போங்க. மழை இப்படி பெஞ்சு கெடுக்குதே. அது அந்த பறவை போல வாழ வேண்டும், ஏதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஏயா நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நீ இப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோய, புதுசா வந்திருக்க அரசியல்வாதி கூட பயந்து ராஜினாமா பண்ணிடுவா. பாட்டெல்லாம் நல்லா பாடிதான் தொடங்கியிருக்கா. மழை பெஞ்சா வெள்ளம் வர்றது சகஜம் தானே. ஆத்து தண்ணி கரையை கடந்து ஊரை முழுகிடுமா என்ன? என்னதான் சொல்லுங்க, சரக்குக்கு இருக்கிற மவுஸ் இருக்கே, அதை அடிச்சா உலகமே மறந்து போகுது. இவனை பார்த்தா அந்த அளவுக்கு நல்ல ஆளா தெரியல. முகத்தை பார்த்து ஜோசிய சொல்றதுக்கு நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா? அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில தான் வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த வெள்ளத்துல நமக்கு வேண்டியவங்க எத்தனை பேர் அதுல மாட்டிக்கிட்டாங்க சொல்லு. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு தான் கஷ்டம். இப்படி மழை பெஞ்சா அவங்க எப்படி போவாங்க? எங்க இருந்து? வாசனை, நான் இப்ப வந்துடுறேன். நீ இப்ப எங்கப்பா போற?
பாத்தீங்களா சார் எப்படி ஒழுகுதுன்னு? 4-5 கிளாஸ்ல இதே நிலைமை தான் சார். மழை வர்றதுக்கு முன்னாடியே பழைய ஓட்டையெல்லாம் மாத்திட்டு புது ஓடு போட சொன்னனே, அதை நான் உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? அதை ஏன் நீங்க செய்யல? நான் சொல்லும் போதெல்லாம் நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போட்டீங்க. இப்போ என்னாச்சு? கொஞ்சம் பசங்க தானே இருக்காங்க, நனையாத இடமா பார்த்து கொஞ்சம் தள்ளி உட்கார வைங்க. நாம ரிஸ்க் எடுக்க வேணாம் சார். கொஞ்சம் இடத்துல மட்டும் ஒழுகல, பள்ளிக்கூடம் முழுசும் ஒழுகிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு நடந்தா நாம தான் பதில் சொல்லணும். ஆமா, டீச்சர் சொல்றது கரெக்ட் தான். போற போக பார்த்தா மழை இன்னும் அதிகமா பெய்யும் நினைக்கிறேன் சார். சார், பசங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அங்க ஓடு உடைஞ்சு தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. நீ பெல் அடிச்சிரு. சரிங்க சார். அப்புறம் தூரமா போற பசங்களை தனியா விட வேண்டாம். சரிங்க சார். கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன் சார். ஸ்கூலுக்கு போனது வேஸ்ட்பா. இந்த மழையில நானும் புக்கும் நனைஞ்சதுதான் மிச்சம். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, பயங்கரமான மழை. இப்ப என்னப்பா பண்றது? என்னடா யாரையுமே காணோம்? நல்ல மழை பெய்யுது, தோணிக்காரங்க யாரையும் காணுமேப்பா. அப்ப நம்ம வீட்டுக்கு போக முடியாதா? நம்ம தோட்டத்து வழியா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி வா, இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கே, பாத்து போ. கடவுளே, எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வா, உள்ள வந்துரு. ரொம்ப பயந்துட்டியா? மழை அதிகமா பெய்யுது, மழையில போய் விளையாடாதுன்னு சொன்னல, நீ கேட்கவே இல்லல்ல? ஐயோ கடவுளே! சீக்கிரம் தூக்குப்பா, அது எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. அது புடிப்பா, கைப்பிடி. ரமேஷ், இங்க வாயா. நீ வாடா. என்னப்பா ஆச்சு? இங்க பாரு. என்னாச்சு? அது தூக்கி பாரு. அங்க இருக்க. வாப்பா, சீக்கிரம் வாப்பா. குழந்தைய தூக்குப்பா. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் தூக்கு. முடியல. நல்லா தூக்கு. அத. அப்படியே தூக்கு. வா. ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. நான் குழந்தைய தூக்கி அந்த பக்கம் போறேன். நீ பிடிப்பா. என்னாச்சுன்னு பாருங்க. பொறுமையா அப்படிதான். பொறுமையா வா. அம்மா, மாலு. ரெடிகா பாப்பா, இருப்பா பாப்பா, டேய் புடிங்கயா. புடிங்க. ஒண்ணுல பண்ணி. ரெடிகா. புடிப்பா. புடிங்கயா. ரெடிகா. பாப்பா. பாப்பா. என்னாச்சுமா? பாப்பா. ரெடிகா. ரெடிகா. பாப்பா. இங்க பாருடா டேய். மணிகண்டா டேய் இங்க பாருடா.
அம்மா எங்க போயிட்டாங்க? இந்த பையனை விட்டுடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ போறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? ஆமா சார். இந்தாப்பா சார், நல்லா இரு. நான் போயிட்டு எங்க இருந்தாலும் நீ ரொம்ப நல்லா படிக்கணும். அப்ப நான் வரேன் சார். போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். வா. மழை வெள்ளத்தால அடிச்சிட்டு போனது பாலனோட சொத்துக்களும் அவனோட வீடு மட்டும் இல்ல, வாழணுங்கிற ஆசையும் அந்த வெள்ளத்தோட வெள்ளமா அடிச்சிட்டு போயிருச்சு. உயிருக்கு உயிரான மனைவியும் மகளும் எரிஞ்சு சாம்பலான இந்த மண்ணுல நடக்க அவன் பிரியப்படல. வேறொரு ஊர்ல வேறொரு மண்ணை தன் மகனை காப்பாத்த அவன் தேர்ந்தெடுத்துட்டான். அவன் தன்னோட மகனுக்காக வாழறான். டாக்டர் வருண் வந்திருக்காரு. அப்படியா? நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். இங்க பாருப்பா, சொல்றது கொஞ்சம் கேளு. கேளுப்பா, அப்பா சொல்றது கேளுப்பா. நீ இங்க இருப்பா, இங்க போவீங்க. சொல்றது கேளு. இங்க வேண்டாம்ப்பா. படு. இங்க இரு. இங்க இரு. சொல்றது கேளு. சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. என்ன என்ன வருண், என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீ அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டு இருக்க? எனக்கு அது வேணும். கிவ் மீ டாக்டர் ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். அதனால என்ன, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டா போச்சு. இப்ப நீ படுத்துக்க. ஆமாப்பா, காலை நீட்டி படுப்பா. இப்ப நீ தூங்கு. எனக்கு தூக்கம் வருது டாக்டர். தூக்கம் வரும், தூங்கு. வருண், நீ நல்லா தூங்குன என்ன? இவன் நல்லா தூங்கட்டும், நீங்க வாங்க. சரி டாக்டர். பசங்களை அடிமையாக்குற பல விதமான ட்ரக்ஸுங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல பெட்டி கடைகள்ல கூட சுலபமா கிடைக்குது. சாக்லேட்லயும் ஐஸ்கிரீம்லயும் அவங்க வருணுக்கு கொடுத்துட்டு இருந்தது ஒரு விதமான ட்ரக்ஸ். இப்ப அவங்க கையில நிறைய பசங்க சிக்கி இருக்காங்க. இது எல்லாமே பேரண்ட்ஸோட கேர்லெஸ் தான். அது வருண் எங்களுக்கு ஒரே பையன்றதுனால நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். இந்த விஷயத்தை தான் எல்லா பேரண்ட்ஸும் என்கிட்ட சொல்றீங்க. பசங்க வளர்றதுக்கு முன்னாடியே அவங்க கேக்குறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையே நீங்க கெடுத்து வச்சிடுறீங்க. பசங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துதான் அவங்க அன்பை வெளிப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்ல. குழந்தைங்க வளர்ந்து ஆளாகும் போது அவங்களோட ஆசைகளும் சேர்ந்துதான் வளருது. ஆசைகளை முதல்ல கண்ட்ரோல் பண்றதுதான் நல்லது. அது கூடவே அவங்களுக்கு பணத்தை பத்தின விஷயத்தையும் நாம தெள்ள தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் முறை. கவலைப்படாதீங்க. வருணோட டீடைல்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுது. வாங்க. வா வா வா. வாமா. தாத்தா
அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு, அம்மாவுக்கு ஒன்று கொடு. செல்லக்குட்டிக்கு சாக்லேட் வேண்டாமா? இந்தா செல்லம், உனக்கு பிடிச்ச சாக்லேட்டு. My favorite chocolate. ஓ இந்தாப்பா. ஓகே, தேங்க் யூ. வாங்க. இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சாக்லேட்டை அவங்களுக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடுமா. எல்லாரும் வாங்க 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 வாங்க. இது உனக்கு, இது பாப்பாக்கு. இப்ப சந்தோஷமா? பை விக்கி. சரிம்மா. உங்க பொண்ணு ரோஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல இருக்கு. இந்தாங்க மேடம், தாத்தா கொண்டு வந்தாரு. My favorite chocolate. அங்கிளுக்கு கொடுமா. எடுத்துக்கோங்க. தேங்க் யூமா. வாங்க தாத்தா, இங்க இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கா? வாங்க. வரோம். இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? எப்படி இருக்கா அபிஷேக்? ஃபைன் டாக்டர். ஷீ இஸ் ஓகே. தேங்க் யூ ஃபார் கிவிங் ஹர் பேக். அவ ரொம்ப புத்திசாலி தான். கூட்டிட்டு போக அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இப்ப போய் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ரூம்ல இருங்க. ஓகே டாக்டர். வா வா, நம்ம அங்க போலாம். அவ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. அவளுக்கு இந்த நோய் இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எஸ், ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு அந்த நோய் இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தான். பாத்தீங்களா, பசங்கள்லாம் ஒரு வகையில இல்லைனாலும் இன்னொரு வகையில பேரண்ட்ஸ் உதாசீனம் படுத்துறதுனால அந்த மன உளைச்சல்ல தான் அவங்க இங்க வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. வருணுக்கும் அந்த மாதிரி ஒரு சிகிச்சைன்னு தான் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்றேன், அது கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் அவன் இங்க வந்ததுக்கும் காரணம் இருக்குன்னு. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா 25 கண்ட்ரீஸ்ல பிசினஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஐடி கம்பெனியுடைய மாஸ்டர் பிரெயின். இப்ப நீங்க பாத்தீங்களே ரோஸுடைய அப்பா அபிஷேக். ஆஹா, பாப்பா செல்லம் தூங்கிக்கிட்டு இருக்கா. என்ன இப்படி தூங்குற? மணி 7 போகுதுமா. லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, போக வேண்டாமா? வேண்டாம் தாத்தா, நான் இனிமே இங்க இருக்கிற ஸ்கூல்லே படிக்கிறேன். நல்ல கதையா இருக்கே. நீ படிக்கிற மாதிரி இந்த ஊர்ல பெரிய ஸ்கூல் எல்லாம் இல்லையேம்மா. உனக்கு குளத்துல நீச்சல் அடிக்கணுமா? வாங்க போலாம். அப்ப வா. பாத்து மெதுவா. ஹாய், குட் மார்னிங் ராபிட்ஸ். எந்திரிச்சிட்டியாமா? நாங்க ஸ்விம்மிங் போயிட்டு வரோம். அப்படியா? என் செல்ல குட்டி குளிச்சு அழகி ஆயிட்டியே. சரி, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நான் உங்களுக்கு முட்டை குழம்பும் ஆப்பெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், சரியா? ஹாய், இன்னைக்கு ஆப்பமா பண்ண போறீங்க? லவ் யூ so much. தாத்தா, வாங்க போலாம். நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். சரிம்மா. சமத்து பொண்ணு.
மழை பெஞ்சதுனால ஃபுல்லா சேரா இருக்கு. கம். மணிகண்டா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா. வாங்க. ரோஸ் எங்க போயிட்டா? அவ உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. லக்கேஜ் எல்லாம் எங்க காணோம்? எல்லாம் வண்டியில இருக்கு. இங்க பாருங்கம்மா, போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க வாங்க. வாங்க வாங்க. அம்முக்குட்டி. ரோஸ், டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். வயக்காட்டுல ஆளுங்க இருக்காங்க, நாங்க போகட்டுமா? நீங்க போயிட்டு வாங்க. ஓ, கிராண்ட் ஃபுட் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. கிராண்ட் ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் யார் செஞ்சது? பாட்டியோட ப்ரிப்பரேஷன். ஓஹோ, பாட்டி அம்மா ப்ரிப்பரேஷனா? ஆசம். ஓகே, ஐ வில் கெட் ஃப்ரெஷ். கெட் ரெடி. என்ன மூட் அவுட்டா இருக்கா? சீக்கிரமா சாப்பிடு. உன்னை பிரின்ஸ் அங்கிள் கிட்ட விட்டுட்டு நாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பணும். சீக்கிரம். இந்தா. கொடுங்க. இதையும் வச்சுக்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்க. சீக்கிரம். அப்பா, நாங்க கிளம்புறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா இங்க வரணும். வா. இதை எங்க வைக்கிறது? அதை இவங்க கார்ல வை. என்னப்பா நீங்க இதெல்லாம் எதுக்கு? ரசாயன கலவை போடாம இயற்கையா பழுத்துதுப்பா. இது அங்க கிடைக்காதே. சரி வா. பாட்டி போயிட்டு வரேன். பாட்டி டாடா. அதை கொண்டு போய் கார்ல வைமா. போயிட்டு சரி வரேன்ப்பா. வாப்பா. ரோஸ், செல்லக்குட்டி. மாட்டேன் தாத்தா. தாத்தா. இந்த தாத்தாவை எப்ப பார்க்க வருவ? தெரியாது. நீ அடுத்த தடவை வர்றதுக்குள்ள நடவு நட்டுருக்கிற தக்காளி செடியெல்லாம் பெருசா வளர்ந்து காய் காய்ச்சிடும். செல்லம் வாமா. வரேன்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. டாடா தாத்தா. டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரமா ஏறு. உள்ள போ. டாடா. ரோஸ், கம் கம். கூப்பிட்டது காதல விழலையா ரோஸ்? வெயிட் மம்மி. நோ நோ, யூ ஆல்ரெடி லேட். கம் ஃபாஸ்ட். நில்லு. இங்க வா. வாட் இஸ் திஸ்? வாட்? வர வர உனக்கு டிசிப்ளின்றது கொஞ்சம் கூட இல்லாம போகுது. கம்ப்யூட்டர் கூட ஆஃப் பண்ணாம போற. நேத்துக்கு நான் தூங்கிட்டேன் மம்மி. இந்த சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். டோன்ட் ரிப்பீட் திஸ். அண்டர்ஸ்டாண்ட்?
ஹலோ தீபக் சார், சொல்லுங்க. Yeah, I got that file, sir. Within 1 week, we will send the product, sir. Without fail, sir, we will send it. What happened, sir? Sir. Sir, yeah. Yeah, sure. Okay, sir. Reshma? இதோ வரேன். Yeah, okay, sir. Yeah, okay. ரோஸ் சீக்கிரமா வா. அது சரி, இன்னும் ரெடி ஆகலையா? வர வர இவ சாதாரண குழந்தைங்க போல பிஹேவ் பண்றா. சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் ஷெட்யூலே போடுறதில்ல. என்னமாச்சு? What's wrong with you? You know what's the time now? Sharp 7 o'clock. Okay? Already late. Come, have your breakfast. Sit. Never mind, dear. Try to be punctual. Okay? அபி, இந்த மாதிரி பண்ணாத. இப்படி செல்லம் கொடுக்கறதுனால தான் அவ கெட்டு போறா. You try to be punctual, okay? It's already getting late. Hello? Princess cup, okay? Eat it. குட் மார்னிங் சார். Morning. பிரின்ஸ், இன்னைக்கு வெட்னஸ்டேன்றதுனால யூனிஃபார்ம் வேண்டாம், Dress எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் லஞ்ச் வெளியே எங்கேயாவது வாங்கி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே. பிரின்ஸ், இதுல 5000 இருக்கு. டியூஷன் ஃபீஸ் கட்டிடுங்க. ஓகேவா? அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ், அப்புறம் டான்ஸுக்கும் மியூசிக்கும் போக மாட்டேன்னு சொல்லுவா. கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். ஓகேவா? உங்களுக்கே தெரியும்ல, பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா எல்லா இடத்துலயும் 0 தான். அந்த வர அபி. ஓகே? ஓகேமா. பெர்ஃபார்மன்ஸ் மண்ணாங்கட்டி. ஹாய்டா செல்லக்குட்டி. ஹாய் அங்கிள். என் செல்லக்குட்டி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மம்மிய பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. இவ்வளவு நேரம் क्वेश्चन பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த குட்டியம்மாவோட நல்லதுக்கு தானே. சரி இருக்கட்டும். என் அம்முக்குட்டி, நீ பெரிய பிள்ளையானது யாரு போல இருப்ப? அம்மா போலயா இல்ல அப்பாவை போலயா? தாத்தா மாதிரி தான் இருப்பேன். அது என்ன? தாத்தாக்கு எல்லார் மேலயும் பாசம் காட்ட மட்டும் தான் தெரியும். அப்படியா? நீ போன ஜென்மத்துல ஒரு மகாராணியா தான் இருந்திருக்கணும். இன்னும் அந்த பிரெட்டை சாப்பிட்டு முடிக்கலையா? தினமும் பிரெட் தான். பிரெட்டும் ஜாமும் அது விஐபி ஃபுட் இல்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க அம்முக்குட்டி சாப்பிடுங்க. பிரின்ஸ் அங்கிள், உங்க வீட்ல காலையில என்ன சாப்பிடுவீங்க? தோசை, இட்லி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஓ, நாக்குல சோறுது. தாத்தா வீட்லயும் இப்படிதான் இருக்கும். நாம இன்னைக்கு தாத்தா வீட்டுக்கு போலாமா அங்கிள்? இன்னைக்கா? எங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையலோ தெரியல. ஆடாடா, என் செல்லம் கோச்சிக்கிட்டீங்களா? இன்னைக்கு வெனஸ்டே, நாளைக்கு தர்ஸ்டே, அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே, அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே லீவு. சாட்டர்டே ஸ்கூல் கிடையாதுல்ல. மேடத்துக்கிட்டையும் சார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு உங்க தாத்தா வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஷூர். இப்ப அம்முக்குட்டி பாலை குடிச்சிடுங்க. பாலை குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணணும், ஸ்கூல் போகணும். ஓகே ஓகே, வாங்க போலாம். நேரம் ஆச்சு செல்லம், வா போலாம். வேகமா போலாம் வாங்க. மேடம் போகலாமா? சீக்கிரம் போங்க அங்கிள். வாலு குட்டியே. இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ முடிச்சிட்டியா? இன்னும் முடியலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரட்டுமா?
Rose, open your bag. Open it fast. Grace, what is this? வெக்கேஷனுக்காக நாங்க யுஎஸ்ஏ போனப்ப உனக்காக நான் வாங்கிட்டு வந்தது. இப்ப பார்க்காத, வீட்டுக்கு போயிட்டு பாரு. Okay. Good morning, ma'am. Good morning, everybody. Sit down. Did you enjoy your vacation? Yes, ma'am. Okay, come to the lesson. Yes. All of you take the book English Reader. Did you open the text? Yes. Please take the 5th lesson. What is the heading of the 5th lesson? Small rabbit and spinach. Can you tell where the rabbit was searching for spinach? Among the sweet potatoes. Among the rocks. And in an empty well. Idil Rose, stand up. Stand up. What are you doing? What happened to you? Can you tell anything about the story? What is the topic of the story? Sit down. Then he looked for the spinach at the tufty grass, among the sweet potatoes, among the rocks, besides the river, and in an empty well. After that, the small rabbit went to his house and got the carrot from his father. ரோஸ், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? I'm studying, mummy. இங்க இருந்த படிப்ப go to study table. Go. Get up. குடு. ஓ. இது எப்படி கிடைச்சது? Grace தந்தா. என்ன பாக்குற? படி. ஒழுங்கா ஹோம்வொர்க் முடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அபி பிசினஸ் ஸ்டோர்ல இருக்காரு. நான் வரவும் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நிறைய வேலை இருக்கு. நான் கால் பண்ணும்போது நீங்க வந்தா போதும். முக்கியமா ரோஸ டியூஷன் கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓகே? சரி, நீங்க கிளம்புங்க.
Hi friends. We have a new member for our family. Mr. Sunil. He will be working in our software wing. Mr. Sunil, அவரை பத்தி உங்ககிட்ட அறிமுகப்படுத்துவார். Hi friends. I am Sunil Chandran. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். Hope I can enhance my skills and knowledge with the good teams of the company. Thank you. Mr. Ganesh, சுனிலோட சீட் எதுன்னு காட்டுங்க. Oh yes. Yeah. வாங்க. யா அவகிட்டே கொடுக்குறா. ரோஸ், your friend Grace. Hi Grace. Hi Grace, how are you? Fine. Rose, have you completed homework? Yeah, finished. And you? I'm finished long back. என்னோட ஸ்வீட் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. ஹாய்டா செல்லம். ஹாய் அப்பா. What? என்னோட அப்பா அம்மா உங்க அப்பா வந்துட்டாங்களா? அப்பா வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ள நான் தூங்கிடுவேன். ஹலோ அம்மோ, அப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ரோஸ், லைன்ல இருக்கியா? ஹலோ. என்ன? Sorry Grace. I will give to my mommy. ஹாய் ரோஸ். Hi auntie. நீ சரியான ஆளுதான். என்ன உன் மம்மி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? Sorry auntie. One second. மம்மி, கிரேஸோட மம்மி பேசுறாங்க. இங்க பாரு ரோஸ், நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். ப்ளீஸ் மம்மி. ரோஸ், ஹலோ ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சா? ரோஸோட அம்மா எப்பவுமே வேலையா இருப்பாங்க, அதான் இருக்கும். சரிம்மா, நீ படிச்சு முடிச்சிருந்தா என் கூட வா. அப்பா ஃப்ரெஷ் ஆகி வரதுக்குள்ள நாம சப்பாத்தி பண்ணிடுவோம். ஓகே. வா. வா கண்ணு, ஓடிவா ஓடிவா. அட கடவுளே, யார் இந்த பொண்ணு? தாத்தாவோட செல்லக்குட்டி தானே? வா. நீ போனதுக்கு அப்புறமா இங்க என்னெல்லாம் அதிசயம் நடந்தது தெரியுமா? என்ன அதிசயம் தாத்தா? நீ பார்க்கத்தானே போற, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? ஏய் தங்க தங்கம், பாத்து மெதுவா. ஏய் வாடா பிரின்ஸு, நீ இப்போ லோக்கல் கார்டியன் ஆயிட்ட போல இருக்கு. என்னத்த சொல்றதையா, உனக்கு நஷ்டம்னு தெரியும். என் செல்லக்குட்டிக்காக எனக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது. வா பேசிட்டே போ. அடடே ரோஸ் குட்டி, எப்போ வந்த? வந்த உடனே உங்க தாத்தா கிட்ட ஓடிட்டியா? ஆமா, நீ நல்லா படிக்கிறல்ல? போன தடவை விட இந்த தடவை இழைச்சி போயிருக்க. படிக்கிற பசங்க அப்படித்தாம இருப்பாங்க. ஓடி ஆடி விளையாடுற வயசு தானே இது. போதா குறைக்கு புத்தக சும்மா வேற, போட்டி எல்லாம் ரேங்குக்கு தான். அப்புறம் இவங்க அம்மா சொல்ற மாதிரி சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தேவையாச்சே. வாங்க தாத்தா,
நான் ஆர்கானிக் பிளான்டேஷனை பார்த்தே ஆகணும். அப்படின்னா என்ன? அப்படி ஒண்ணு இருக்கு பாட்டி. ஓலு ஓலு குட்டி என்ன பேச்சு பேசுறப்பா. பாவமா வீட்ல அடைஞ்சு கிடந்துட்டு வெளியில வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமா பிரின்ஸ், இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு பணம் தான் முக்கியம். பசங்க எக்கேடு கெட்டு போயிட்டா என்ன? சரி பெரியம்மா, வீட்ல நல்ல சாப்பாடு தானே? குட்டிமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே எனக்கு பசி அதிகமாயிடுச்சு. நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க, நீ வா. அப்படி சொல்லுங்க. வேலைக்காரங்க இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாவே பண்ணி வச்சிருக்க, நீ தைரியமா வா. வளைச்சு கட்டி சாப்பிட்றதுல என்ன போல யாரு இருக்கா? ஆமா, அந்த நெஸ்ட்ல பேர்ட்ஸ் இருக்குமா தாத்தா? இருக்கும். நான் அத பார்க்கணும். அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? ஒன்னு பண்ணலாம். நீ என்ன பண்ற? தாத்தாவோட முதுகுல இருக்கிற, சரியா? இப்படி வா. தோல் மேல ஏறு. ஏறிக்கம்மா. பார்த்து இடிச்சுக்காத. ஹாய். 1 2 3 பேர்ட்ஸ் இருக்கு தாத்தா. அப்படியா? எடுத்து பாரு. பாத்து. ரொம்ப வெயிட்டா இருக்கு. வலிக்கிட போகுது, பாத்து. இன்னைக்கு சிக்கன் குழம்பு பிரின்ஸ் அங்கிள். கோழிக்கறி மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச எல்லாம் செய்றாங்க பாட்டிமா. நல்லா சாப்பிடலாம். இங்க வச்சிரு. அம்மாடி கிளம்பலாம், நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடுமா. அவன் மெதுவா சாப்பிடட்டும் பிரின்ஸ். எதுக்கு இப்பவே போகணும்? மணிகண்டனும் அவனோட சம்சாரம் வர்றதுக்கு 8 மணி ஆயிடும். அதுக்குள்ள போனா போதும்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலாமே அங்கிள். நல்ல கதையாச்சு. சரியா 3 மணிக்கு கோச்சிங் சென்டர்ல உன்னை டிராப் பண்ணணும்னு சொல்லி தான் மேடம் என்ன சொல்லி அனுப்புனாங்க. கோச்சிங் ஒரு நாளைக்கு கூட குழந்தைய நிம்மதியை விட மாட்டேங்கிறாங்க. இந்த சின்ன குழந்தை தலை மேல எவ்வளவு பாரத்தை தான் வைக்கிறது? அடுத்த லீவுக்கு தாத்தா வந்து உன்னை கூட்டிட்டு வர்றேன், சரியா? ஷூர். நீங்க வருவீங்களா தாத்தா? கண்டிப்பா வருவேன். நான் கழுவிக்கிறேன். வாமா போலாம். இந்தாம்மா. டாடா. பை தாத்தா. வாவ், I can't believe. எல்லாம் போய் நான் எப்படி நம்ப முடியும்? ஓ, உங்க வீட்டுக்காரர் எப்பவுமே கோவமா தான் இருப்பாரா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. Really? You're lucky girl. மம்மி, மம்மி.
Shalu, 1 second. What do you want? Mummy, I have a doubt about different kinds of maps. You go and ask Papa, okay? Please, Mummy. Rose? I told now. அதுவா ஷாலு, என் பொண்ணுதான் தொல்லை பண்ணிட்டே இருப்பா. Appa, can you please clear my few doubts? சாரி டா செல்லம், அப்பா ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கேன். Do one thing. நாளைக்கு உன் டியூஷன் டீச்சர் கிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோ. ஓகே? Go and study. Go and study. Okay, Shalu. I will call you later. என்ன முடியலையா? Oh God, total network is jam. I want to send this urgent matter immediately. Cha. Come on, Abhi. வா, போய் தூங்கலாம். இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோ. You please leave. I have to send it. Okay? The price of 1.5 kilograms of green chili is rupees 24. What is the price of 1 kilogram? Price of 1.5 kilograms of green chili is rupees 24. What is the price of 1 kilogram? Stand up. Where is your mind? உனக்கு டிசிப்ளின் தெரியவனா? Sit down. Rose, answer my question. Stand up. Answer my question. What? Equal to. Sit down. நீ என்ன ஆடுற? வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுனா பிராக்டிஸ் பண்றியா? நீ எதுவும் பண்ணாம வந்துட வேண்டியது. அறிவில்ல? போன கிளாஸ்ல நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது தானே? வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணாம இங்க வந்துரு. சரி, நான் சொல்லி தரேன். 1 2 3 4 5 6 7 8 1 2. இப்படி ஆடுறது. முதல்ல கிளாஸ் விட்டு வெளியில போ. இங்க நிக்காத. எல்லாம் ஒண்ணா வந்து கிட்ட நில்லுங்க. 1 2 3 4 5 6 7. அர்ஜுன், நமக்கு யுஎஸ் ஒர்க் கிடைச்சிருக்கு. வாவ். அபிஷேக் வேற இல்ல. நான் ரேஷ்மா கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். ஓகே. டெட்லைன்ல நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிருந்தோம். I don't want any excuse. இங்க பாரு, இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே? ஓகே. ரேஷ்மா, we got the US work. Really? Yeah. அபி கிட்ட சொன்னியா? No, he is very busy.
ஓகே. I tried him many times. Abhi, it's a very happy news for you. நமக்கு யூஎஸ் ப்ராஜெக்ட் கிடைச்சிடுச்சு. ஓகே 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 பை. Hi friends, we have a good news to share with you. Okay? நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். Congratulations everyone. இவ்ளோ நாளா நம்மள எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த யூஎஸ் ப்ராஜெக்ட் இப்ப நமக்கு கிடைச்சிடுச்சு. This is serious momentum here in our team and other way. Okay? Welcome to the new extended reign of Ka-Mun-Ra, 5th King of Egypt. And now, the world! Huru-Ra! Warriors, come forth! Send Larry Daly and his friends to their doom! Rose, where are you? Rose? Rose? என்னாச்சு ரேஷ்மா? இங்க டிவி ஆன் பண்ணிட்டு ரோஸ் எங்க போனான்னு தெரியல. She is inside. வா பார்க்கலாம். அம்மோ? அங்க இல்லையா? இங்க இல்ல, அங்க பார்க்கலாம். நீ அங்க பாரு. ரோஸ்? அம்மோ? ரோஸ்? அங்கே இல்ல. இங்கேயும் இல்லையே. எங்க போயிருப்பா? சரி வா கிச்சன்ல போய் பாப்போம். சரி வா. ரோஸ்? அம்மோ? ரோஸ்? நீ எங்க போனா? இங்க இல்ல. ஹே, அவ இங்க இருக்கா? இதோ இங்க. சைலண்டா இரு. அது சரி, இங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? வா வா, கம் கம். வாடா செல்லம். ஏன் இங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? ம்? வா. வா வா வா. என்னம்மா நீ? ம்? What happened to you? ம்? படிக்கிற நேரம் இல்ல இது. கட்டில கடியில போய் யார் படுக்க சொன்னா? உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்க. ரேஷ்மா. அபி நீ தேவையில்லாம சப்போர்ட் பண்ணாதா? சாரி டே செல்லம். டாடி மம்மி ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியதா போச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சரி விடு. ரேஷ்மா, ஃபுட் எடுத்து வை. குழந்தைக்கு பசிக்குது. நாம போய் சாப்பிடலாமா? ஓகே பை. ஓகே வா. What happened? Can't you come to the class properly? Why you are not doing the homework? Answer is simple. இந்த क्वेश्चन கூட உனக்கு பதில் தெரியாதா? எதுவும் ஒழுங்கா கத்துக்காத. Is there anyone to help you at home? ரோஸ், நீ இப்படியா கத்துக்கிறது? What are you doing? Don't come to the class otherwise. ரேஷ்மா, 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 எழுந்திரு. என்னாச்சு? பொண்ணு ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்ன? வா. ரோஸ், என்னடா? என்னமாச்சு? இன்னுமா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா?
அழாத, நாங்களா இருக்கோம்ல. இது கொஞ்சம் குடிமா. ஸ்லோலி. சரி வா, நீ அப்பா கூட வந்து படுத்துக்கோ. ஓகே, வா. வாமா. வா அனன்யா, நம்ம போய் ரோஸை கூப்பிடுவோம். Come on, Rose, come on. Please, I'm not interested. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? Nothing. Just leave me alone. சரி வா அனன்யா, நம்ம போய் விளையாடலாம். ஹலோ மேடம். எப்போ? ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, நான் இப்போ சரி, நான் பிரின்ஸை நான் அனுப்பி வைக்கிறேன். மேடம், நீங்க கொஞ்சம் அவளை பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஓகே மேடம். நான் ஒரு பேஷண்ட் அனுப்புனேனே, சஸ்பெக்டிங் சிஏ கார்சினோமா. எஸ், எனக்கு பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். வாங்க, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்னாச்சு? இந்த பொண்ணு ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நீங்க இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? நான் ஒரு டீச்சர். நீங்க? பாப்பாவை பாத்துக்கிற வேலை என்னோடது சார். ஸ்கூல் கூட்டு போறதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் என்னோட வேலை சார். உன்னோட பேர் என்னம்மா? வாட் இஸ் யுவர் குட் நேம்? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை திட்டாங்களா? இல்ல டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் பார்க்கறேன். என்னாச்சுமா உனக்கு? ஃபீவரா? பரவாயில்ல. பிசிக்கலி இவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பை த பை, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, டாக்டர் ஷீலா. அவங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட். முக்கியமா அவங்க ஒரு நல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கூட. நான் ஒரு லெட்டர் தரேன், நீங்க அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளாவே கிளாஸ்ல உங்க பொண்ணு ரோஸ் ரொம்ப அப்செட்டாவே இருந்தா. அப்பெல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். படிக்கிறதுக்கோ சாப்பிடுறதுக்கோ அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. எப்பவுமே வெறிச்சோடியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி வீட்ல ஏதாவது சண்டை நடந்துதா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் நடக்கல மேடம். சாதாரணமா தாய்க்கு தான் குழந்தைங்க மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்கணும், குறிப்பா பெண் குழந்தைங்க கிட்ட.
ரேஷ்மா உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்திருக்கா? நோ மேம், நெவர். எப்படியும் அந்த குழந்தை மென்டலி அப்செட்டா இருக்கா, எனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். நான் அவளை மென்டல்னு சொன்னது அவளுக்கு மன அழுத்தம் தான்னு சொன்னேன். சில கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம், எனக்கு அதுதான் புரிஞ்சுது. நோ மேம், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாம லைஃபுக்காகவும் வேலைக்காகவும் நாங்க 2 பேருமே அவளை சரியா கவனிச்சுக்க முடியல. இந்த காலகட்டத்துல அது ஒரு சாபமா போயிட்டு இருக்கு. குழந்தைங்கள பிராய்லர் சிக்கன் மாதிரி வளர்க்குறாங்க. ஒரு பிரின்சிபாலா தெனாவுட்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க. எஜுகேஷன் மூலமா குழந்தைங்க நலனுக்காக எல்லா மைண்ட் டெவலப்மெண்ட்ஸும் நடத்துற ஸ்கூல் தான் இது. தேவையில்லாம அவுட் கோச்சிங் பண்ணி குழந்தைங்களுக்கு மென்டலா ஸ்ட்ரெஸ் கொடுக்கறாங்க. குழந்தைங்கள நாம வளர்க்க வேண்டாம், அவங்களாவே வளர்ந்தாதான் அது நல்லது. உங்க பொண்ணை ஏதாவது ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. கவுன்சிலிங் பண்ணா உங்க பொண்ணுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ஓகே. எஸ், கம் இன். உட்காருங்க. அம்மா தான் கூட இருக்கேன்ல. வாமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுல, உள்ள வா. இங்க என் பக்கத்துல வந்து உட்காருமா. வா உட்காரு. சமத்து. என்ன உன் பிரச்சனை? உன் பேர் என்ன? என்ன ப்ராப்ளம் இவளுக்கு? ரீசென்ட்லி அவ ரொம்பவே அப்செட் ஆயிட்டு இருக்கா. எப்படி சொல்றதுன்னா, she is not at all interested in anything. She is depressed. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அன்னைக்கு செக் பண்ண டாக்டர் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண சொன்னாரு. இந்தாங்க. இப்போ உன் ப்ராப்ளம் என்னம்மா? கொஞ்சம் விவரமா சொல்லு. அது எப்படின்னு சரியா சொல்ல தெரியல மேடம். ஆனா அவ யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கா. ராத்திரியில தூங்கவே மாட்டேங்கிறா. அப்படியே தூங்கினாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. அப்புறம் பயந்து எழுந்துடுவா. பேரண்ட்ஸான நாங்களே பயப்படுறோம். என்னாச்சுமா? ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? அம்மா அப்பாவோட எதுக்கு கோவப்படுற? அம்மா உன்னை திட்டினாங்களா? நீங்க இருங்க, நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன். நீ வா, உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ரிலாக்ஸா படுமா. கையை இப்படி கீழே வைக்கணும், சரியா? டாக்டர் என்ன சொல்றனோ அதுபடி கேட்டு நடந்துக்கணும், சரியா? இதையே நல்லா பாருமா. இத மட்டும் நல்லா பாரு. இத மட்டும் பார்க்கணும், சரியா? இத மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? மெதுவா மூச்சு இழுத்து வெளியே விடு. உன் கண்கள் மெதுவாக இதையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. மெதுவா உன் கண்கள் அப்படியே மூடு. கண்களை மெதுவாக மூடு. உன் பேர் என்னம்மா? ரோஸ். மம்மியோட பேர் என்ன? ரேஷ்மா அபிஷேக். டேடியோட பேரு? அபிஷேக் பாலன். ரோஸுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அப்பாவியா அம்மாவியா? தாத்தாவ. அப்ப மம்மி டேடி இஷ்டம் இல்லையா? ஏமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? மம்மிக்கு என்ன பிடிக்காது. மம்மி என்ன திட்டுவாங்க. அதனால எனக்கு மம்மியை பிடிக்காது. டேடிய? டாடிக்கு பிடிக்கும். யாரு உனக்கு சுத்தமா பிடிக்காது? டியூஷன் மாஸ்டர்.
அது எதனால? டியூஷன் மாஸ்டர் கேட்டவர். நீ எந்தெந்த கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ற? கம்ப்யூட்டர் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ். தாத்தாவை தவிர உனக்கு யாரையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அத சொல்லு. என் ஃப்ரெண்ட் கிரேசிய பிடிக்கும். கிரேசியோட பேரண்ட்ஸையும் பிடிக்கும். பிரின்ஸ் அங்கிளையும் பிடிக்கும். பாட்டிய பிடிக்கும். உட்காருங்க. இங்க பாருங்க மிஸ்டர் அபிஷேக், ரோஸுக்கு இது டிப்ரெஷனுடைய ஆரம்ப கட்டம். இது ஒரு விதமான மனநோயின்னு சொல்லுவாங்க. ரோஸ் அவ இஷ்டப்பட்டதை எதையோ மிஸ் பண்றா. அதனாலதான் அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநோய் வந்திருக்கு. சரி, கொஞ்ச நாளைக்கு அவ இங்கேயே இருக்கட்டுமே. இங்க பைஸ்டாண்டர்ஸ் எல்லாம் தேவையில்லை, நாங்களே பார்த்துப்போம். ஓகே? ஓகே. தாத்தா, அங்கிள் எப்ப வந்தீங்க? நாங்க ரொம்ப நேரம் ஆச்சுமா. நீ தூங்கிக்கிட்டு இருந்த. என்னை எழுப்பிருக்கலாமே தாத்தா. மெதுவா. நீ தூங்கட்டும்னு நினைச்சேன். அம்மா குட்டிக்கு சாப்பிட என்ன வேணும்? காஃபி. அங்கிள் உடனே எடுத்துட்டு வரேன், சரியா? தாத்தா, நாம எதுக்காக இங்க வந்தோம்? உனக்கு ஜுரம் வந்தது இல்ல, அதனாலதான். நீ படுத்துக்கம்மா, படு. தாத்தாவும் கூடவே இருக்கேன். உனக்கு ஜுரம் போனதுக்கு அப்புறம் தான் தாத்தா இங்கிருந்து போவேன். தூங்கு. உட்காருங்க. உங்க பொண்ணு இப்ப நல்ல மயக்கத்துல இருக்கா. அவளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவ நல்லா தூங்கட்டும். உங்க பொண்ணு ரோஸ் லைஃப்ல எதையோ மிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஐ மீன், பெற்றோருங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய கேரிங், ப்ரொடெக்ஷன், ஃப்ரீடம், இதை எதுவுமே நீங்க அதை எதுவுமே கவனிக்கிறதே இல்லையா? அது மேடம், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்னு சொல்லும்போது மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும் எங்களுக்கு. அதனால நாங்கள் எங்கள் பொண்ணை சரியாக கவனிக்காதது எங்க தப்பு தான் டாக்டர். ஒரு மண்சட்டியை உருவாக்குற மாதிரி தான் ஒரு குழந்தைய நாம வளர்த்து ஆளாக்குறதும். நாம வளர்க்கும் போது நம்மளுடைய வளர்ப்பு சரியில்லைன்னா அது உடைஞ்சு போயிடும். அதனால கவனமா வளர்க்கணும். முக்கியமா உங்க பொண்ணு ரோஸோட வயசுல இருக்கிற ஒரு குழந்தை பெற்றோருடைய அரவணைப்பு ரொம்ப தேவைப்படும். முக்கியமா அவளோட அம்மா கிட்ட இருந்து. ரேஷ்மா, ரேஷ்மா. இல்ல, நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சவங்க. அதனாலதான் நான் சொல்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த வேகமான காலகட்டத்துல
பல பெற்றோர்கள் குழந்தைகளோட படிப்புக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. ஆனா அவங்க மனசு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க சொன்னது சரிதான். அதனாலதான் அந்த பிஞ்சு மனசுல இவ்ளோ பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வயசுல இருக்கிற எந்த ஒரு குழந்தையும் ஆசைப்படுறது என்னன்னா உங்களோட அன்பு, அரவணைப்பு கண்டிப்பா தேவை. இது எதுவுமே உங்ககிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்கவே இல்ல. ஆனா அவ கண்ணுக்கு முன்னாடி மத்த குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து நல்ல பாசம் கிடைக்குது. அத அவ பாக்குறா. அதுதான் அவளுடைய மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவ கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க அவளுக்கு பதில் சொல்லாம இருந்ததுதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க அவளுக்கு அவுட் கோச்சிங் வேற கொடுத்திருக்கீங்க. அந்த அவுட் கோச்சிங்ல அவளுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்ல. ஆனா நீங்க அதை புரிஞ்சிக்கவே இல்ல. வீடுங்கிறது படுத்து தூங்கறதுக்காக மட்டும் இல்ல, பசங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா உருவாக்க வேண்டிய சூழல் இருக்கணும். அந்த வீட்ல பெற்றோர்கள் கிட்ட இருந்து தேவையான அரவணைப்பு கிடைக்கலன்னா குழந்தைங்களுக்கு வெளி உலகத்துல கிடைக்கிற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா ஆயிடுவாங்க. அதை மறந்துடாதீங்க. அவங்க கிட்ட நாம அதிகமா அன்பு செலுத்தணும். அது நம்மளோட கடமை. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இனிமே நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் இந்த நிலைமையில இருந்து அவளை எப்படி வெளியில கொண்டு வரலான்னு பாருங்க. அதுல இருந்து மீளணும்னா அவளுக்கு உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் மருந்தா இருக்கும். அன்பை காட்டுங்க. அந்த குழந்தைகிட்ட நீங்க ரொம்ப அன்பா இருக்கணும். எப்படியும் ஒரு 2 நாள் தேவைப்படும் அவ பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. ஓகே டாக்டர். அபி, நம்ம பொண்ணு நம்மள ரொம்ப நேசிச்சிருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட நான் அவகிட்ட அன்பா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. நாம அப்படி பண்ணது அவ மேல அன்பு இல்லாம இல்லையே. அவ இப்படி ஆகிறதுக்கு நாம தான் காரணம் அபி. அவ கூட நாம இருக்கணும், அவளை வெளியே கூட்டிட்டு போகணும்னு அவ ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்கா. வேலையில இருக்க டென்ஷனால நம்ம குழந்தை நம்ம பாத்துக்காம நாம விட்டுட்டோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது எல்லாம் நம்ம தப்புதான். இது வரைக்கும் நம்ம குழந்தைக்கு கொடுக்காத அன்ப நாம இப்ப அதிகமா காட்டணும். இனி நமக்கு எல்லாமே அவதான் ரேஷ்மா. எல்லாத்தையும் நம்ம மாத்தி வச்சு இனிமே நம்ம பொண்ணுக்காக வாழணும். அபி,
ஆமா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இனியாவது உங்க பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க, சரியா? குழந்தைங்களோட மனசு ஒரு கண்ணாடி மாதிரி, எல்லாமே சீக்கிரமா பதிஞ்சிடும். ஆனா கவனக்குறைவு வந்தா அது திரும்பவும் ஆரம்பிக்க வழி வகுத்துடும். நெவர். இனி நாங்க எங்க பொண்ணை கண்டிப்பா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோம். ஐம் ஷூர். ப்ராமிஸ். நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க எங்களை மாத்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். எல்லாமே தெய்வத்தோட அருளால நடக்குது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அத மனசுல வச்சுக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. நீ போறதுக்கு ரெடி ஆயிட்டல்ல? எனக்கு ஒரு உம்மா கொடு, ஒரு உம்மா கொடு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரி. தேங்க்யூ டாக்டர். வரோம் டாக்டர். போலாம் தாத்தா. வாமா. முதல்ல தாத்தா வீட்டுக்கு போலாம். சரிம்மா, அங்கேயே போலாம். ஏறிக்க. சரி, நாம போலாமா? போலாம். அதை விடுமா, நம்ம போலாம்.